இன் ரியாலிட்டியாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக ரீச் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேனலில் அதிகமாக போன வீடியோவுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? ஆக்சுவலாக நான் இன்னி வரைக்கும் இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ கூட எல்லாமே என்னோட சாம்சங் 5 வருஷம் ஓல்டு போன்ல தான் இன்னமும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ரொஃபஷனல் கியர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் கேமரால ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணல, பிகாஸ் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் ப்ரோ. உங்க சேனலோட பேரு பிளானட் அன்பேக்டு. ரீசெண்டா இப்போ 2K சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு சின்ன மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ண போறீங்க. நல்லா இருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 1K ரீச் பண்றது தான் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த மைல் ஸ்டோன் தாண்டின உடனே அடுத்த மைல் ஸ்டோன் 2K டார்கெட் வச்சிருந்தேன். பட் அந்த மைல் ஸ்டோன் வந்துருச்சு. பட் இட்ஸ் லைக் மோட்டிவேஷன். இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்னால இந்த யூடியூப்ல இருந்து உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு? ரெவன்யூ எவ்வளவுதான் வருது 1000 வியூஸ் போனா? ரெவன்யூ மட்டும் இல்லாம பேக்கப்ல உங்க பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது இந்த யூடியூப் சேனல்னால என்னென்ன சேஞ்ச் ஆச்சுன்றத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் நான் என்ன சம்மந்தம் அப்படின்றத நம்ம சேனல்ல இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம கம்யூனிட்டி செக்ஷன்ல நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோட நியூ ரெக்கார்ட் 6 வீடியோல மானிட்டேஷனை ரீச் பண்ணேன் லாங் வீடியோல அப்படின்னு. அந்த ரெக்கார்ட் வேற எந்த சேனல்லையும் பண்ணல, நம்ம நண்பர் சேனல்ல தான் பண்ணேன். நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 பேருமே சேர்ந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோல தான் ஒர்க் பண்ணோம். கரெக்டா? கரெக்ட். பட் அதுக்கப்புறமா இந்த லாங் வீடியோ அப்படின்றதுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை ஒரு சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வீடியோல ரிசல்ட் சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் 6 வீடியோல மானிட்டைசேஷனுமே ரீச் பண்ணீங்க. First of all, thank you so much for your support. And ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய சப்போர்ட்னு மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இதில் சேர்ந்ததுனால தான் அது பாசிபிள் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மணி, உங்கள் லைஃப்பில் உங்கள் சேனல் 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பர்சனலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு? ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிகாஸ் என்னை நம்பி அட்லீஸ்ட் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப குவாலிட்டியா கொடுக்குறதுக்காக பர்சனலாவே நான் நிறைய புக் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், விச் இஸ் ரிலேட்டட் டு மை நிஷ். என்னோட சேனல் நிஷ் எப்படி ஹெல்த்தியா இருக்கும். அட் சேம் டைம் இது கொடுக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு 2-3 ஆர்டிகல் மட்டும் படிச்ச பத்தாது. ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அது எனக்கு கன்வின்சிங்கா இருக்கணும், பிகாஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் வித் டைம் ஐ ஸ்டாப்ட் இட். ஸோ பட் நவ் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஸ்டார்டிங் ஸ்லோலி, பட் அகெயின் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே இன்னும் மோட்டிவேட் ஆயிட்டேன். I'm going regularly like 6 days a week ஜிம்முக்கு போறேன். பிகாஸ் நான் ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் காலில் கேட்கறது மட்டும் இல்லாம யூ ஹேவ் டு சி, பார்த்தோன்னே யூ ஷுட் நோ, ஓகே இவர் பேசுறது கரெக்டான ஆள் தான், பிகாஸ் இஸ் ஆல்சோ லுக்கிங் ஹெல்த்தி, இஸ் நாட் ஃபேட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கணும் போது ஸோ நம்ம பார்க்கும் போதும் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். 2வது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். 3வது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இட் ஷுட் பி ஈஸி. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் கையில் எடுத்தேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் சேஞ்ச் இன் மை லைஃப் ரைட் நவ். அண்ட் என்னென்ன விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க யூடியூப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா? எதை லேர்ன் பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்க? ஸோ நான் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றேன்னா அது பண்ணும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட். ஸோ இது பண்ணும்போது நிறைய விஷயம் தெரியும், இது எவ்வளவு அளவுக்கு ஒருத்தவங்களால அக்செப்ட் பண்ண முடியும், பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு. பிகாஸ் அந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன் ரொம்ப வருஷமா. ஸோ அதனால ஒரு விஷயத்தை பார்த்து பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ கிவிங் மீ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எனர்ஜி, லாட் ஆஃப் கைடன்ஸ். ஸோ நிறைய விஷயம் நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் அ டாக்டர், பட் அகெயின் டாக்டரா இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் கிடையாது. உடம்பு மேல யாருக்கெல்லாம் லவ் இருக்கோ, அன்பு இருக்கோ, உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கோ, எல்லாருமே உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு ஐம் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் டெலிவர் பண்றோம், அதே மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். முன்ன இருந்ததை விட என்னோட இன்ட்ராக்ஷன் இப்போ டிஃப்ரெண்டா இருக்கு. பிகாஸ் ஐ நோ இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க, இல்ல ஒரு ஃபுட் டயட் எடுக்கிறாங்கன்னா ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, யாரெல்லாம் அதை எடுக்க கூடாது அப்படின்றத இப்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் கிடையாது என்கிட்ட. ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்த ஒரு சேனல். அதுவும் இல்லாம 2000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது அப்படின்னும் போது இட் இஸ் கிவிங் மீ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால ஒரு விஷயத்தையும் நான் ரொம்ப மெனக்கெடுத்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 விஷயத்த கம்பேர் பண்ணி இதெல்லாம் உண்மைதானா, கரெக்ட் தானா, ஒரு சில டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், இது கரெக்டா பண்ணலாமா, இது சொல்லலாமா, இட் இஸ் ரியலி சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க ஒர்க் போய்கிட்டு இப்போ யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிகினிங் ஸ்டேஜில் வர்ற யூடியூபர்ஸுக்கு டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? காலையில் ஒர்க்குக்கு போவோம், அப்போ எப்போ தான் வீடியோஸ் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது? ஏன்னா
அவுட் சோர்ஸ்லாம் பண்ண முடியாது ஆரம்பத்துல. ஏன்னா அந்த விஷயம் என்னன்னே தெரியாம இருக்கும்போது அவுட் சோர்ஸ்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ டைம் எப்படி மேனேஜ் பண்றது? வீக்லி எத்தன வீடியோஸ் போடணும்? எப்படி? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நீங்க பிளானட் அன்பேக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விடாம எவ்ரிடே ஷார்ட்ஸ் போட்டுட்டே இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே I'll be sitting on the laptop பிகாஸ் நான் வீக்கெண்டா என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒரு 10 கான்டென்ட் ஆல்ரெடி வீக்கெண்ட்லேயே கிரியேட் பண்ணிடுவேன். கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ஷூட் பண்ணுவேன். பட் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்ல 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, யூ வில் ரீச் எவ்ரி திங். என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் ரியல். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். மேபி ஐம் ராங். மேபி ஒரு சில பேருக்கு வேற மாதிரி இருக்கலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, உங்களோட மொத்த எனர்ஜி யூ வில் பி ஆல்வேஸ் டயர்ட் பிகாஸ் நீங்க கம்மியா தூங்குவீங்க, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க பிகாஸ் யூர் நாட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் டயட் அண்ட் யூர் நாட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் ஹெல்த். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வேலைக்கு போகணும், வரணும், யூடியூப் பண்ணணும், தூங்கணும். ஸோ இது மட்டுமே இருக்குமே தவிர மற்றபடி நம்மளோட பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் இல்லாம தான் போச்சு எனக்கு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க டெய்லி ஷார்ட்ஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம என்ன மாதிரி ஒரு ஆளு யூடியூப்க்கு ஜீரோ, ஐம் ஸ்டில் அ ஜீரோ இன் யூடியூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இன்னமும் இருக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது டெய்லி போகணுன்றது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் குவாலிட்டினா 4K வீடியோ எடுத்தோ இல்ல நல்ல எக்ஸ்பென்சிவான மைக் வச்சோ நல்ல லைட் வச்சோ பண்றது வந்து குவாலிட்டி கிடையாது. நீங்க கொடுக்குற கான்டென்ட்ல தான் குவாலிட்டி இருக்குன்றத கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 வீடியோ 60 வீடியோக்கு அப்புறமா தான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்டாப் போஸ்டிங் எவ்ரிடே. பிகாஸ் நீங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் இட் ஷுட் பி ரியலி குவாலிட்டி ஒன், விச் மீன்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் கான்டென்ட்ல குவாலிட்டி இருக்கணும். நம்ம பண்ற அந்த யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி இருக்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். நீங்க நான் இன்னி வரைக்கும் இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடியோ கூட எல்லாமே என்னோட சாம்சங் 5 வருஷம் ஓல்டு போன்ல தான் இன்னமும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ரொஃபஷனல் கியர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் கேமரால ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணல. பிகாஸ் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ அதுக்காகவோ வரல, ஒரு பேஷன். பிகாஸ் ஐ வாண்ட் ஆல்சோ கெட் ஷைன்ட் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐ எம் ஜஸ்ட் ஹியர், கேன் டூ இட். பட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசத்துல ஐ வாஸ் லிட்டில் பிட் சிக். ஏன்னா சரியா தூக்கம் இல்லை, தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் நாட் ஹெல்த்தி. அப்படி பண்ணீங்கன்னா யூ கேனாட் டூ இட் ஃபார் லாங் ரன். ஸோ மணி அப்படின்ற கான்செப்ட்ல வரும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு 90% ஆஃப் கிரியேட்டர்ஸ் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் யூடியூப்குள்ளேயே வர்றாங்க பிகினர்ஸாக. ஆனால் எனக்கு நான் ஒரு 5 இயர்ஸாக மோர் தென் 5 இயர்ஸாக யூடியூப்லேயே இருக்கிறதுனால எனக்கு தெரியும் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா எப்படி வியூஸ் கிராஃப் வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் ரெவென்யூவும் மேபி ₹5, ₹10, $50, $100 அப்படின்னு டாலரில் பார்த்தாலுமே சென்ட் கணக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். பட் இன் ரியாலிட்டியாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக ரீச் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேனலில் அதிகமாக போன வீடியோவுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? ஆக்சுவலாக அதிகமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ லைக் சைடு அந்த கிட்னி வீடியோ போட்டு இல்லையா, ஸோ டாப் 5 ஃபுட் டு அவாய்ட் அண்ட் டாப் 5 டு கன்சிடர். ஸோ அந்த வீடியோ தான் அதிகமான வியூஸ். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இனி வரைக்கும் 85,000 86,000 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு தான் அதிகமான ரெவன்யூ வந்திருக்கு இது வரைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 18 யூரோஸ்ன்னு சொல்லலாம். 18 யூரோஸ்னா ஆல்மோஸ்ட் லெட்ஸ் சே ஒரு 2000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும். பிகாஸ் மானிட்டைசேஷன் நீங்க சொன்ன மாதிரி மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா வர வியூஸ் தான் நம்ம கணக்கு. பிகாஸ் நான் வந்து இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 60,000 வியூஸ் 65,000 70,000 வியூஸ் வரும்போது தான் மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். பிகாஸ் அந்த 4,000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த கணக்கு வரணுன்றதுக்காக ஐ வாஸ் வெயிட்டிங். இதே நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு வீடியோ போடுறேன் 80,000 வியூஸ் வருது அப்படின்னா அஃப்கோர்ஸ் தென் யூ வில் earn more. This marathon goes for years. ஸோ ஒரு வீடியோ 2 வீடியோ எல்லாம் கிடையாது. மேபி ஒரு சில பேருக்கு 100வது வீடியோ சக்சஸ் ஆகலாம், 1000 வீடியோ போட்டாலும் சக்சஸ் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டவங்களும் சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க. ஐ திங்க் we just have to keep doing it. ஸோ இந்த விஷயத்துல இது ஒரு பேஷனை எடுத்து பண்ணா மட்டும்தான் ஐ திங்க் யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் வந்து பேசிட்டு ஏதோ யாருக்கோ ஒருத்தர் சொல்றேன் யாரோ பாக்குறாங்களாம் கிடையாது. முதல் ஆடியன்ஸ் என்னோட வீடியோக்கு நான் தான். ஸோ இஃப் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு புதுசா இல்ல, எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா ஐ won't even do that. ஆக்சுவலாக உங்களுக்கு அதிகமாக வியூஸ் போன வீடியோல இருந்து ஒரு 2000 to 3000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட சேனலோட ஆர்பிஎம் தான் எவ்வளோ இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வியூஸ் போனால் இந்த ரெவென்யூ அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போதைக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில்? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ 1000 வியூஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிட்வீன் எக்ஸாக்டா சொல்லணும்னா பிட்வீன் 1 to 1.5 யூரோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு யூரோ வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, 90 ருபீஸ்.
ஸோ 1000 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வச்சுக்கோங்களேன், ஆவரேஜா சொல்லணும். ஸோ 1000 வியூஸ் போனால் 70 to 100 rupees கிட்ட இப்போ உங்களுக்கு ஆர்பிஎம் செட் ஆயிருக்கு. ஸோ Yes, அது வந்து வீடியோ பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மேபி டிஃபர் ஆகலாம். எக்ஸாக்ட்லி. பட் ஐ திங்க் இது நல்ல ஆர்பிஎம் தான். ஓகேங்களா?